வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம். இதில் இருக்கிற டாபிக்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்சி அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? நடந்து முடிந்த குரூப் 1 அந்த குரூப் 4 எக்ஸாமில் கூட என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா, ஐஎன்சிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஐஎன்சியை பற்றி இந்தியா சுதந்திரம் அடைறதுக்கு காரணமாக இருந்ததே யாரு அப்படின்னாட்டா இந்த ஐஎன்சி தான். சரிங்களா? அப்போ இந்திய தேசிய இயக்கத்தின் வரலாறு ஃபுல்லாத்தையும் நம்ம அப்படியே கண்டினியூவாக பார்க்கணும். ஏன்னா ஃபுல் டீடைல்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எப்படி எப்படிலாம் மூவ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற டாபிக் தான். சரிங்களா? இந்திய தேசிய இயக்கம் தான் முக்கியமானது. ஐஎன்சி அப்படின்னாங்க இந்திய நேஷனல் காங்கிரஸ் அப்படிம்பாங்க. சரியா? இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்திய தேசிய இயக்கம் தொடங்குறதுக்கு முதன்மை காரணம், இது எதுக்காண்டி தொடங்கினாங்க, இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்னதுதான், இந்திய தேசிய இயக்கம் இல்லாமல் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு இந்த ஐஎன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஐஎன்சியோட எப்படி பிற்காலத்தில், அதாவது ஆக்சுவலாக இந்த ஐஎன்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சென்னை என்ன சொல்கிறாங்க, மிகப்பெரிய என்ன சொல்கிறது புரட்சி ஏற்படுத்தின மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. இந்திய தேசிய இயக்கம் பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் போயிட்டு வரலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னாட்டா, சென்னை மாகாணத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாட்டா சென்னை வாசிகள் சங்கம் அப்படிப்பாங்க. சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்கு. அது 1852 பிப்ரவரி, சரிங்களா, பிப்ரவரி 26 என்ன பண்ணிருக்காங்க, இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த சென்னை வாசிகள் சங்கத்தோட முதன்மை நோக்கமே என்ன சொன்னாங்கன்னா, ஆங்கிலேயர்கிட்ட கொஞ்சம் விடுதலை கிடைக்கணும், பிளஸ் எங்க மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, எங்களோட வரியை குறைங்க அப்படிங்கிற விஷயங்களை சேர்ந்ததுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் சென்னை வாசிகள் சங்கம் அப்படிம்பாங்க. 1852 பிப்ரவரி 26 வரைக்கும் சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிச்சாங்க. இவங்க தொடங்கின முக்கியமான ஒரு அமைப்புன்னு பாத்தீங்கன்னா சித்திரவதை ஆணையம் அப்படிப்பாங்க. சித்திரவதை ஆணையம், டார்ச்சர் கமிஷன் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்போ விவசாயிகள் மற்றும் பணியாளர்கள் ஆங்கிலேயர்களிலிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய துன்புறுத்தலை சந்திக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு சிஸ்டத்தை சென்னை வாசிகள் சங்கம் ஆரம்பிக்காங்க. அதுதான் சித்திரவதை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதை பின்பற்றி பின்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபை அப்படிம்பாங்க. சென்னை மகாஜன சபை அப்படின்னு ஒரு சபையை ஆரம்பிக்காங்க. இது எப்ப ஆரம்பிக்காங்கன்னா 1884 மே 16 ஆரம்பிக்காங்க. சரிங்களா? இப்ப சென்னை மாகாணத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஒரு கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க. எப்படி கொஸ்டின்ஸ் அப்படின்னாட்டா, அரசியல் நோக்கத்தோடு தெளிவான நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மாகாணத்தில் ஒரு அமைப்பு எது என்றால் இந்த சென்னை மகாஜன சபை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னாட்டா, இந்த சென்னை மகாஜன சபை ஆரம்பிக்கிறதுக்கான முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னாட்டா ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்லி சொன்னோமா, நம்ம இப்போ அனைத்து இந்திய பணின்னு சொல்லி சொல்றோமா, அதுக்கு தான் ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. சரியா? அப்போ அனைத்து இந்திய பணி ஃபர்ஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறோம்ல, அதெல்லாம் இந்தியாவில் மட்டும் தான் நடத்திருப்பாங்க. முன்னாடி இங்கிலாந்து ஆட்சி காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த யூபிஎஸ் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் லண்டன்ல மட்டும்தான் நடக்கும். சரிங்களா? அப்ப நீங்க இந்த இந்தியர்கள் யாராவது இங்க உள்ள இந்தியர்கள் நீங்க எக்ஸாம் எழுதணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம லண்டனுக்கு போகணும். அப்ப லண்டனுக்கு போகுது நம்ம மக்களுக்கு கஷ்டமா இருந்ததுனால இவங்களோட முதன்மை நோக்கமே என்ன சொன்னா, ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் ஒரே நேரத்தில் நடத்துங்க. இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் என்ன பண்ணுங்க, ஒரே டைம்ல நடத்துங்க அப்படின்னு சொல்லி முதல் கோரிக்கை வைக்காங்க. யாருன்னா சென்னை மகாஜன சபை. ரெண்டாவது கோரிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, ராணுவ வரியை குறைக்கணும். ராணுவுக்கு அதிகமா வரியை ஒதுக்குறீங்க, அதனால என்ன ராணுவ வரியை என்ன சொல்றோம், குறைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜமீன்தாரி முறை, ஜமீன்தாரி இந்த ஜமீன்தாரி முறையை ரத்து பண்ணணும். சரிங்களா? ஜமீன்தாரி முறையை ரத்து பண்ணணும். அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஜமீன்தாரி தான் இருந்திருக்காங்க. ஜமீன்தாரி ஜாகிர்தாரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த அமைப்பை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாட்டா நீதித்துறை வேற நிர்வாகம் வேறன்னு பிரிங்க. நீதி வேற
நிர்வாகம் வேற வேற தனித்தனியா பிரிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நீதித்துறைக்குள்ள நிர்வாகம் வரக்கூடாது, நிர்வாகத்துக்குள்ள நீதித்துறை வரக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டாங்க அப்படின்னா கரப்ஷன் அதிகமாகும். அப்படிங்கிறதுக்காண்டி நீதித்துறை வேற நிர்வாகம் வேற தனித்தனியா பிரிங்க அப்படின்னு யாரு கோரிக்கை வைக்காங்கன்னா இந்த சென்னை மகாஜன சபை கோரிக்கை வைக்காங்க. சரிங்களா? இந்த கோரிக்கையை ஏற்றுதா இல்லையா அப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அப்ப சென்னை மகாஜன சபையின் நோக்கத்துக்காக ஐசிஎக்ஸ் இந்தியாவில இங்கிலாந்துல ஒரே இடத்துல நடத்தணும். அடுத்து ராணுவ வரிகளை குறைக்கணும். ராணுவ வரி அதிகமா இருக்கு, அந்த ராணுவ வரியை குறைக்கணும். ஜமீன்தாரி முறையை ரத்து செய்யணும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நீதி வேற நிர்வாகம் வேற தனித்தனி செக்மெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிக்க சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயங்களை பார்க்கணும். இன்னொரு விஷயத்த பார்த்தோம்னா ஒரிசா பஞ்சம். சரிங்களா? ஒரிசா பஞ்சம் அப்படிம்பாங்க. 1866 இந்தியாவிலேயே மிகப்பெரிய பஞ்சம் எதுன்னு கேட்டோம்னா இந்த ஒரிசா பஞ்சத்தை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒரிசா இந்தியாவிலே என்ன சொல்றாங்க பெரிய பஞ்சம், நம்ம மக்களுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற அரிசி கோதுமை என்ன பண்ணுவாங்க இங்கிலாந்துக்கு கடத்திட்டு போவாங்க. அப்போ இதை ஃபர்ஸ்ட் ஒருத்தர் கேள்வி கேட்காரு. சரிங்களா? அவர் தான் யாரு அப்படின்னா தாதாபாய் நௌரோஜி அப்படிம்பாங்க. தாதாபாய் நௌரோஜி என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னாட்டா எங்க மக்கள் இங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாட்டா எங்க நாட்டுல விளைவிச்ச அரிசி கோதுமை எல்லாத்தையும் என்ன பண்றீங்க இங்க இருந்து இங்கிலாந்துக்கு கடத்திட்டு போறீங்க. ஆனா எங்க மக்கள் என்ன பண்றாங்க பட்டினியால இறந்துகிட்டு இருக்காங்க, அதுக்கு ரத்து பண்ணணும், இங்க இருந்து ஏற்றுமதியை குறைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காண்டி முதல்ல கேள்வி எழுப்பவர் யாருன்னா இந்த தாதாபாய் நௌரோஜி தான் கேள்வி கேட்காரு. சரியா? இவர் என்ன பண்றாரு அப்படின்ட்டா இவர் ஒரு புக் எழுதுறாரு. சரிங்களா? என்ன புக் அப்படின்ட்டா இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத ஆட்சி. பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத ஆட்சி அப்படிம்பாங்க. சரியா? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் ஒவ்வாத ஆட்சி அப்படிம்பாங்க. 1901 அந்த டைம்ல அந்த புக் எழுதுறாரு. இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு. எப்பன்னா 1901 எழுதுறாரு. இந்த புக்ல என்ன சொல்றாரு வறுமையை பத்தி சொல்றாரு. எங்க மக்கள் அதிக பேர் வறுமையில இறந்து போனாங்க, நீங்க கண்டுக்கிட மாட்டேங்கிறீங்க, பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிற திட்டத்தில் நீங்க செயல்பட்டுக்கிறீங்க, அதனால ஒரிசா பஞ்சத்தை என்ன பண்ணுங்க மக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி கேட்டு இந்த தாதாபாய் நௌரோஜி என்ன பண்றாரு மக்களுக்கு செயல்பட ஆரம்பிக்காரு. சரியா? அதுதான் ஒரிசா பஞ்சம் அப்படின்னாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய பஞ்சம். சரியா? இந்தியாவிலே மிகப்பெரிய பஞ்சம் அப்படின்னா இந்த ஒரிசா பஞ்சம் தான் சொல்லுவாங்க. சரியா? அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்பான் என்னன்னா மதராஸ் பஞ்சம் அப்படிம்பாங்க. மதராஸ் பஞ்சம் இது எப்ப அப்படின்னா 1876 டு 1878 மதராசால வந்த பஞ்சம். இப்போ ஆளுநரா இருந்தது யாருன்னா லிட்டன் பிரபு. சரியா? லிட்டன் பிரபு அப்படிங்கிறது தான் மதராசா பஞ்சத்தின் போது லிட்டன் பிரபு வைசியராக இருந்தார். எப்போனா 1876 இருந்து 1878 வரைக்கும் இந்த பஞ்சம் நடக்கு. இந்த பஞ்சத்து டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த லிட்டன் பிரபு என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா தலையிடா கொள்கையை பின்பற்றுறாரு. எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்க அடிங்க நம்ம பண்ணிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி லிட்டன் பிரபு என்ன சொல்றாங்க தலையிடா கொள்கையை யூஸ் பண்ணி என்ன பண்றாரு ஆங்கிலேயருக்கும் மக்களுக்கு இடையில பிரச்சனையை தலையிட மறுத்துருதாரு. சரிங்களா? அப்ப இந்த பஞ்சம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுது முன்னோக்கி தள்ள ஆரம்பிக்கு. அப்போ நம்ம ஆட்சி பண்ணது யாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆங்கிலேயர்களோட ஆட்சியை கம்மி பண்ணி நம்ம மக்கள் முன்னாடி வரணும், நமக்கான ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அமைப்பு ஆரம்பிக்காங்க. அதுதான் என்னன்னா இந்திய தேசிய இயக்கம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அப்போ இப்போ ஃபுல்லா டீடைல்ஸ் யாருன்னா இந்திய தேசிய இயக்கத்தை பத்தி பார்க்கலாம். இந்திய தேசிய இயக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும், அதுக்காண்டி தான் இந்த டீடைல்ஸ் நம்ம சொன்னோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது இந்திய தேசிய இயக்கத்தை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பார்க்க போற டாபிக் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அப்போ இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்சி ஆரம்பிக்கிறதுக்கு முதன்மை காரணமாக விளங்கிய யாரு அப்படின்னு சென்னை பிரம்மஞான சபை. சென்னை பிரம்ம ஞான சபை அப்படிங்கிற ஒரு சபை சென்னையில 1884 ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. ஆக்சுவலா சென்னை பிரம்மஞான சபை ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இதுல ஒவ்வொரு வருஷமும் ஒரு மீட்டிங் போடுவாங்க. இந்த மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்லாம் அடுத்தடுத்து எடுக்கணும் அப்படிங்கிற மீட்டிங்கை பேசுவாங்க. அதை 1884 சென்னையில் நடந்துச்சு. சரிங்களா? சென்னையில் நடந்த பிரம்மஞான சபை கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கான அதிகாரத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு அமைப்பு தேவை, அப்படி ஒரு அமைப்பு நம்ம உருவாக்கினா தான் நம்ம என்ன சொல்றது சுதந்திரத்தை நோக்கி முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு அமைப்பை ரெடி பண்றாங்க. அந்த அமைப்பு தான்
இந்திய தேசிய இயக்கம் அப்படிம்பாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்திய தேசிய இயக்கம் எந்த கூட்டத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டோம்னா சென்னை பிரம்மஞான சபை கூட்டம் அப்படின்னு சொல்லணும். எப்பன்னா 1884 அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்சி ஆரம்பிக்காங்க. சரிங்களா? ஐஎன்சி எப்ப ஆரம்பிக்காங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தை ஆரம்பிக்காங்க. இந்திய தேசிய இயக்கம் எப்ப ஆரம்பிக்காங்கன்னா 1885 டிசம்பர் 28 என்ன பண்றாங்க இந்த ஐஎன்சி ஆரம்பிக்காங்க. சரிங்களா? அப்ப இந்திய தேசிய இயக்கத்தை ஆரம்பிக்காங்க. இந்த இந்திய தேசிய இயக்கத்தை ஆரம்பிச்சவர் யாரு அப்படின்னா ஏஓ ஹியூம் அப்படிம்பாங்க. சரி, ஆலம் அக்டோவிஸ் ஹியூம் அப்படிம்பாங்க. இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இந்திய தேசிய இயக்கத்தை ஆரம்பிக்காரு. சரியா? ஆக்சுவலா இவர் ஒரு ஆங்கிலேயர். சரியா? ஆக்சுவலா இந்த இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்திய மக்களே ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம பேச்சை கேட்க முடியாம போயிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், மக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். நம்ம சொல்றதெல்லாம் நம்ம மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர் தான் யாரு அப்படின்னா இந்த ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவரு இந்த கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு. சரியா? அப்போ இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என்று யாரை குறிப்பிடுவாங்கன்னு கேட்டோம்னா ஏஓ ஹியூம் என்பவர் தான் குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஏஓ ஹியூம் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரு ஆங்கிலேய பிரதிநிதி அப்படிம்பாங்க. சரியா? அப்போ இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கான முதன்மை நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. அது என்ன அப்படின்னா அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஒண்ணு என்னது ஐசிஎஸ் எக்ஸாம் இந்தியாவில இங்கிலாந்துல ஒரே நேரத்தில் நடத்தணும். சரிங்களா? ரெண்டாவது வரியை குறைக்கணும். சரிங்களா? 3 ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும். ஜமீன்தாரி முறையை ஒழிக்கணும். சரிங்களா? 4 என்ன சொல்றா நிதி வேற நிர்வாகம் வேற அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. சரியா? அப்போ சென்னை இந்திய தேசிய காங்கிரஸோட நோக்கமும் சென்னை மகாஜன சபையினோட நோக்கமும் ஒண்ணு போல இருக்கு. சரியா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை மகாஜன சபை காங்கிரஸோட நம்மளோட கொள்கை இவங்களோட கொள்கையும் ஒண்ணு போல இருக்கு. அப்ப 2 பேரும் என்ன சொன்னா சேர்ந்து செயல்படலாம் அப்படின்னு செயல்பட ஆரம்பிக்காங்க. சரிங்களா? அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்திய தேசிய இயக்கமும் சென்னை மகாஜன சபையும் இணைந்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க. சரியா? சென்னை மகாஜன சபையும் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸும் எப்ப இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா 1884 அப்படின்னு சொல்லணும். 1885 சொல்லிடக்கூடாது. சரிங்களா? சென்னை மகாஜன சபையும் இந்திய தேசிய இயக்கம் எப்ப இணைந்து செயல்பட ஆரம்பிச்சாங்கன்னா 1884 சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு இயரும் மீட்டிங் நடக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்க நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பையில் நடக்கு. சரிங்களா? மும்பையில வச்சு நடக்கு. இந்த மும்பையில தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஐஎன்சி மாநாட்டின் முதல் தலைவர் யாரு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி என்பவர் தான் ஐஎன்சியோட முதல் காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டாங்க. அந்த மாநாடு எங்க நடக்குன்னா மும்பையில் நடக்கு. அதோட தலைவர் யாருன்னா டபிள்யூசி பானர்ஜி தான் தலைவராக இருக்காரு. சரிங்களா? அப்போ கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா 22 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரியா? கலந்து கொண்ட நபர்கள் எண்ணிக்கை 72 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. சரியா? இந்த 22 பேரை கூட்டு போவதற்கு முதன்மை காரணமா விளங்கியது யாரு அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் அப்படிம்பாங்க. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாரு இந்த 22 பேரை கூட்டு போவதற்கு முதன்மை காரணமா விளங்கியது யாருன்னா இந்த ஜி சுப்பிரமணியம் அப்படிம்பாங்க. இந்த ஜி சுப்பிரமணியம் யாரு அப்படின்னா இந்திய அதாவது சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை 1878 சரி 1891 ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி தி ஹிந்துங்கிற பத்திரிகை. சரிங்களா? தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை 1878 இந்த பத்திரிகை ஆரம்பிச்சவர் தான் யாரு அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் அப்படிம்பாங்க. சரியா? அவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு கூட்டு வர்றாரு. சரியா? அதே மாதிரி இவரை பத்தி இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் அப்படின்னா அதாவது எழுத்துக்களின் மூலமாக தாதாபாய் நவ்ரோஜி மற்றும் கோபாலகிருஷ்ண கோகுலேக்கு இணையாக காணப்படுவோர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சரியா? எழுத்துக்களின் மூலமாக தாதாபாய் நவரோஜிக்கும் கோபாலகிருஷ்ண கோகலேக்கும் ஈக்குவலான தமிழ்நாட்டு தலைவர் யாரு அப்படின்னா இந்த ஜி சுப்பிரமணியன் அப்படிம்பாங்க. சரிங்களா? தாதாபாய் நவரோஜினா யாரு? நம்ம முன்னாடி படிச்சோமா, வறுமையை பத்தி சொன்னாலே யாரு? தாதாபாய் நவரோஜி தான். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படிங்கிற புக்கை சொல்லியிருப்பாரு, பார்த்திருப்பீங்களா? அடுத்து யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காந்தியினோட அரசியல் குரு அப்படிம்பாங்க. யாருன்னா இந்த கோபாலகிருஷ்ண கோகலே. இவரை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்திய பணியாளர் சங்கம், கேள்விப்பட்டீங்களா? இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிற சங்கத்தை 1905 ஆரம்பிப்பார். சரியா? அப்ப இந்தியாவில் தொடங்கப்பட்ட பணியாளர்களுக்காண்டி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்திய பணியாளர் சங்கம் அப்படிம்பாங்க. 1905 தான் ஆரம்பிக்காங்க. சரிங்களா? அப்போ யார் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா இந்த கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறத ஆரம்பிச்சாரு. தாதாபாய் நவரோஜி கோபாலகிருஷ்ண கோகலேக்கு எழுத்துக்கள் மூலமா இணையானது யாருன்னா இந்த ஜி சுப்பிரமணியம் அப்படிம்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இவரை பத்தி இந்த ஜி சுப்பிரமணியத்தை பத்தி பார்க்கும்போது அப்படி இன்னொரு ஆளையும் தெரிஞ்சுக்கணும். எஸ் சுப்பிரமணியம் யாருன்னு கேட்பாங்க, ஏன்னா டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. சுப்பிரமணியம், எஸ் சுப்பிரமணியம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இவர் யாரு அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார். சரிங்களா? பார்த்திருப்போம், அன்னிபெசன்ட் அம்மையார் அப்படிம்பாங்க. இவங்க கைது 1916 கைது செய்வாங்க. கைது செய்யப்பட்டதை இவங்க அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்த எதிர்த்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் நைட்வுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இழந்துருவார். சரியா? இழந்துருவாருன்னா என்ன சொல்லுது, நைட்வுட்டுக்கு பார்த்தா எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுவார். சரிங்களா? யாருன்னா இந்த எஸ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர். எஸ் சுப்பிரமணியங்கிறது அன்னிபெசன்ட் அம்மையார் 1916 கைது செய்து எதிர்த்து நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். இன்னொருத்தர் இருக்காரு, வி சுப்பிரமணியன் இருக்காரு. வி சுப்பிரமணியம் இவர் யார் தெரியுமா? வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சூட பயிற்சி அளித்தவர் யாரு அப்படின்னா இந்த வி சுப்பிரமணியன். வாஞ்சிநாதன் துப்பாக்கி சூட என்ன துப்பாக்கி அப்படின்னா ப்ரௌனிங் ரக துப்பாக்கி. இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. சரிங்க? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ஜி சுப்பிரமணியன் யாரு அப்படின்னா தி ஹிந்து பத்திரிகை, சுதேசமித்திரன் பத்திரிகை அப்படிங்கிற பத்திரிகை ஆரம்பிச்சது யாருன்னா ஜி சுப்பிரமணியன். எஸ் சுப்பிரமணியங்கிறது யாரு அப்படின்னா அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யத்தை எதிர்த்து தனக்கு வழங்கப்பட்டுள்ள நைட்வுட் பட்டத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர். அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா வி சுப்பிரமணியன். இந்த வி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் யாருன்னா நம்ம வாஞ்சிநாதனுக்கு பயிற்சி அளிச்சார், துப்பாக்கி சூட பயிற்சி அளித்தவர். எந்த துப்பாக்கி மூலமா பயிற்சி அளிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ப்ரௌனிங் ரக துப்பாக்கி மூலமாக பயிற்சி அளித்தவர் யாரு அப்படின்னா இந்த வி சுப்பிரமணியன். இந்த எஸ் சுப்பிரமணியன், ஜி சுப்பிரமணியன், வி சுப்பிரமணியன் இவங்க 3 பேரும் டிஎன்பிசில இருந்தாங்க. சரிங்களா? அடுத்தடுத்த ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. சரி, ஓகே. அப்போ கூட்டத்துல ஐஎன்சில கூட்டத்துல மும்பையில் நடக்கு, WC பானர்ஜி தலைமையில் நடக்கு. 72 பேர்ல 22 பேரு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, 2வது கூட்டம், செகண்ட் கூட்டம் நடக்கு. எங்க நடக்கு அப்படின்னா 2வது கூட்டம், ஃபர்ஸ்ட் கூட்டம் 1885 நடந்துச்சு. 2வது கூட்டம் 1886 நடக்கு. எங்க நடக்குன்னு பாத்தீங்கன்னா கல்கத்தாவில் வச்சு நடக்கு. கல்கத்தா. சரிங்களா? கல்கத்தாவில் நடக்கு. இந்த கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு யாரு அப்படின்னு கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்றது யாரு அப்படின்னா தாதாபாய் நவரோஜி. இந்த தாதாபாய் நவரோஜி என்ன பண்றாங்க, 2வது மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்பாங்க. சரிங்களா? இவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாதாபாய் நவரோஜிய இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா தாதாபாய் நவரோஜி. சரிங்களா? ஆங்கிலேயருக்கு வறுமை பற்றி எதிர்த்து முதல் கேள்வி கேட்டவர் யாரு அப்படின்னா தாதாபாய் நவரோஜி அப்படிம்பா. சரியா? இந்திய தேசிய காங்கிரசின் எத்தனை முறை தலைமை பொறுப்பை ஏற்றார் அப்படின்னா 3 முறை அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்ப தாதாபாய் நவரோஜியை பத்தி கொஸ்டின்ஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போ 2வது மாநாடு நடக்கு, கல்கத்தாவில் நடக்கு. யார் தலைமையில் நடக்குன்னா தாதாபாய் நவரோஜி தலைமையில 2வது மாநாடு நடக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க 3வது மாநாடு. சரியா? 3வது மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன்னா நம்ம சென்னையில் நடந்த மாநாடு. சரிங்களா? 3வது மாநாடு எங்கன்னா 1887 சென்னையில வச்சு நடக்குது. சரியா? சென்னைனா மதராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மதராஸ் மாகாணத்துல வச்சு 3வது மாநாடு நடக்கு. இந்த மதராஸ் மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்திய தேசிய காங்கிரஸ் இறந்து ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்ப்பு வந்துச்சு. என்ன பண்றாங்க அப்படின்னா முஸ்லிம்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ்ல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் இந்துக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்காங்க. அப்ப இந்துக்களோட பிரதிநிதியா யார் இருக்காங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் இருக்கு. அப்ப முஸ்லீம்கள்லாம் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கர எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பண்ணுவாங்க, மொத்தம் எத்தனை 22 பேர் இருக்காங்களா, 22 பேர்ல எத்தனை முஸ்லீம் எடுத்தீங்கன்னா 2 பேர் தான் முஸ்லீம் இருப்பாங்க. சாரி, 72 பேர்ல 72 பேர்ல எத்தனை பேர் முஸ்லீம்னா 2 பேர் தான் முஸ்லீமா இருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்துக்கள்லாம் என்ன சொல்றாங்க, இது முக்கிய நமக்கான அமைப்பு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. முஸ்லீம்களும் அதான் பிரதிபலிக்க ஆரம்பிக்காங்க. சரியா? அப்ப ஐஎன்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இது இந்துக்களோட பிரதிநிதி கிடையாது, இது இந்திய மக்களுக்கான ஒரு அமைப்பு, அப்ப எல்லாரும் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஎன்சி சொல்றாங்க. சரிங்களா? இவங்க சொன்ன கருத்தை முஸ்லிம்கள் ஏத்துக்கிட்ட மறுத்துட்டாங்க. சரியா? அப்போ பின்னால் என்ன பண்றாங்க, மொத கூட்டத்துக்கு இந்து, செகண்ட் கூட்டத்துக்கு எனக்கு தாதாபாய் நவரோஜி, அப்போ 3வது கூட்டத்துக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இது இந்திய மக்களுக்கான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தும் விதமாக 3வது காங்கிரஸ் மாநாட்டுக்கு யாரை போடுறாங்க அப்படின்னா, பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறவர் என்ன பண்றாங்க, 3வது காங்கிரஸ் மாநாட்டுக்கு ஒரு முஸ்லீம் தலைவர் தேர்ந்தெடுக்காங்க. சரியா? கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஐஎன்சியோட முதல் முஸ்லீம் தலைவர் யாரு அப்படின்னா, இவர் தான் முதலில் முஸ்லீம் தலைவர் அப்படின்னு தேர்வு செய்யப்படுறாரு, பக்ருதீன் தியாப்ஜி அப்படிங்கிறாங்க. இந்த 3வது கூட்டத்தில் கலந்துக்கிட்டு எண்ணிக்கை எத்தனை பார்த்தீங்கன்னா மொத்தம் 607 பேர் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? இதுல சென்னை மாகாணத்துல இருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா 362 பேர் சென்னை மாகாணத்துல இருந்து மட்டும் கலந்துக்கிட்டாங்க. சரிங்களா? அப்ப அந்த 370 பேர்ல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஆளா இருந்திருக்காரு. சரிங்களா? சரி, ஓகே. இது எங்க நடந்துச்சு அப்படின்னா சென்னையில 1000 விளக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் இந்த 3வது மீட்டிங் நடக்கு. சரிங்களா? அப்ப 3வது மீட்டிங் 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல நடக்கு. இந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். முதல்ல மதிய உணவு திட்டம் செயல்படுத்திய இடம் இது இந்த 1000 விளக்கு பகுதியில தான் நடக்கும். சரிங்களா? அப்போ 3வது மாநாடு நடக்கு, சென்னையில் நடக்கு, பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நடக்கு. சரிங்களா? அடுத்து 67 பேர் கலந்துக்கிட்டாங்க, 322 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க. எங்க நடக்கு அப்படின்னா சென்னையில் உள்ள 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துலதான் இந்த மீட்டிங் நடக்கு. சரிங்களா? இப்போ 3வது மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு என்ன சொல்றாங்க, இது சென்னையில் நடைபெற்றது. சரிங்களா? அதுக்கப்புறம் மாநாடு என்ன பண்றாங்கன்னா, நம்ம முக்கியமான மாநாடுகள் மட்டும்தான் பார்க்க போறோம், எல்லாத்தையும் போட்டு பார்க்க வேண்டாம். ஒரு வருஷம் ஒரு மாநாடு நடந்துகிட்டே இருக்கு. சரியா? இப்ப கூட பார்த்துருப்பீங்க. இப்போ ஐஎன்சியோட இந்திய காங்கிரஸோட தலைவர் யார் தெரியுமா, யாரு, மல்லிகார்ஜுன கார்கே அப்படிங்கிறது தான் இப்ப இந்திய காங்கிரஸோட தலைவரா இருக்காரு. சரியா? அப்போ ஒவ்வொரு வருஷமும் என்ன சொன்னாங்க, மீட்டிங் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மீட்டிங் எல்லாத்தையும் நம்ம படிக்கணுமான்னு கேட்டோம்னா எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், அந்த மாநாட்டோட சிறப்பு இருக்கும். சரிங்களா? அந்த மாநாட்டோட சிறப்பை நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்த மாநாடு பார்க்கணும் அப்படின்னா 1887 பார்த்தாச்சு. அடுத்த மாநாடு கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? கல்கத்தா காங்கிரஸ் எப்போ அப்படின்னா 1896. சரிங்களா? 1896ல கல்கத்தாவில் ஒரு மாநாடு நடக்குது. சரியா? இதோட மாநாட்டோட தலைவர் யாரு அப்படின்னா ரஹமத்துல்லா சகானி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாங்க, இந்த மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்காரு. சரிங்களா? அப்போ 1896ல எங்க மாநாடு நடக்கு, கல்கத்தாவில் வச்சு மாநாடு நடக்கு. சரிங்களா? அந்த மாநாட்டின் தலைவர் யாரு அப்படின்னா ரஹமத்துல்லா சகானி அப்படிங்கிறது தான் 3வது காங்கிரஸ் மாநாடு, சாரி, அந்த 1896 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை பொறுப்பு ஏற்காரு. இந்த காங்கிரஸ் மாநாட்டுல என்ன முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா 1896 டிசம்பர் 27 என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவின் தேசிய பாடல் அப்படின்னு சொல்றோமா, என்னது, வந்தே மாதரம் இந்தியாவின் தேசிய பாடல் முதலில் ஒலிக்கப்பட்டது எந்த மாநாடுன்னு கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. சரியா? இந்திய தேசிய பாடல் முதலில் ஒலிக்கப்பட்ட மாநாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான் ஒலிச்சிச்சு. எப்ப அப்படின்னா 1896 டிசம்பர் 27 தான் ஒலிச்சிச்சு. அப்ப தேசிய பாடல், அப்ப முக்கியமானது, தேசிய பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்பாங்க. சரியா? தேசிய பாடலை எழுதியவர் யாரு, பாப்பான்னு ஞாபகம் வச்சுக்கணும், பகிந்தர்ஜி சாட்டர்ஜி. அப்படிதான் என்ன பண்றாரு, ஆனந்தம் படம் என்ற ஒரு நூல்ல இருந்து என்ன பண்றாரு, இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பாட்டை எடுத்து நமக்கு என்ன சொல்றாங்க, தேசிய பாடலா ஏத்திருந்தாங்க. சரியா? அப்போ 1896 நவம்பர் 27 அதுதான் முதல்ல அந்த தேசிய பாடலை முதல்ல பாடுறாங்க. கொஸ்டின்ஸ் இப்படி மாத்திக்காங்க. இந்திய தேசிய பாடல் இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு நாட்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், 1956
50 ஜனவரி 24 அப்படின்னு ஆன்சர் பண்ணும். சரிங்களா? பாருங்க, தேசிய பாடலை வச்சு கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ நமக்கு முக்கியம் 1896 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ரஹமத்துல்லா சஹானி என்பவர் தான் மாநாட்டு தலைவராக இருக்காரு. 1896 டிசம்பர் 27 அந்த மாநாட்டுல என்ன பண்றாங்க, வந்தே மாதரம் தேசிய பாடல் ஒலிக்கிறாங்க. அந்த தேசிய பாடல் என்ன பண்றாங்க, ஆனந்த மடம் என்ற நூல்ல இருந்து பகிம்தஜி சாட்டர்ஜி என்பவர் எடுத்து என்ன பண்றாங்க, இதுக்குள்ள வச்சிருந்தாரு. இந்த பாட்டல் பின்னாடி என்ன பண்றாங்க, இந்திய தேசிய காங்கிரஸால என்ன பண்றாங்க, அங்கீகரிச்சு இந்தியாவின் தேசிய பாடலாக 1950 ஜனவரி 24 இந்திய அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது.